www.edmeverydaymedia.youtube.com. Achoo! Achoo! ஒரு ரோபோட்டுக்கு ஜலதோஷம் பிடிக்கும்னு யாராவது நம்புவாங்களா? ஆனா அந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்களே, வேற வழியே இல்ல. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். edmeverydaymedia.com. வழக்கம் போல நோபிட்டா அம்மா எங்கேயோ வெளியில போயிருக்காங்க போல இருக்கு. ஹலோ, யாரு? நோபிட்டா நீதானா? ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. ஏன்னா உனக்கு இங்க நிறைய என்னது ஒரு பயங்கரமான பிரச்சனையா? இதோ வந்துடுறேன், நீ கவலைப்படாத. அச்சூ! 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 அப்படி என்ன பிரச்சனை நோபிட்டா? நாளைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்படியா? அப்படின்னா நீ உடனே வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பி. வீட்டுக்கு போறதுக்கு நான் இந்த லெஃப்ட் சைடுல தான் திரும்பணும் இல்லையோ? அதுவும் சரிதான். ஆனா விஷயம் என்னன்னா, சசிகாவை கூட விளையாட என்ன கூப்பிட்டுருக்காப்பா. சசிகாவோட வீடு ரைட் சைடுல தான் இருக்கு. நான் இந்த பக்கம் போகவா இல்ல இந்த பக்கம் போகவா? ரைட் போகவா இல்ல லெஃப்ட் போகவா? ரைட்டா இல்ல லெஃப்டா? ஒண்ணு புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன ஜோனுக்கு? எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்குச்சு நோபிட்டா. அதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளை விஷயத்துக்கு நேரக்கு அப்புறம் ஓடி வர வச்சே. உனக்கு இது நியாயமா இருக்கா? ஒரு ஐடியா உனக்கு ஒன்னு தர போறேன். இவனுக்கு இந்த மாதிரி டிவைஸ கொடுத்து நாமளே இவனுக்கு எடுத்துருவோம் போல இருக்கே. இது ரொம்ப தப்பு. அதனால முதலையே இவனை மாத்தணும். அதுக்கு ஏதாவது ஐடியாவை யோசிக்கலாம். என்னப்பா நீயே புலம்பிக்கிட்டு இருக்க? ஏதாவது ஒரு நல்ல டிவைஸ் இருந்தா என்கிட்ட கூடே ப்ளீஸ். சரி தரேன். டிவைன் கைடன்ஸ் ஏஞ்சல். இத விரல்ல மாட்டிக்கிட்டு அதுகிட்ட அட்வைஸ கேளு. அது உனக்கு நல்ல அட்வைஸும் கொடுக்கும், உனக்கு உதவியும் செய்யும். அப்படியா? ஆனா நீ இந்த ஏஞ்சலோட குரல்ல மட்டும் தான்ப்பா கேட்க முடியும். என்ன, நீ தயாராயிட்டியா? லெஃப்ட்ல போகவா இல்ல ரைட்ல போகவா? நான் எந்த பக்கம் போறதுன்னு நீயே சொல்லு. கண்டிப்பா நீ ரைட்ல தான் போகணும். ஹோம்வொர்க்க நைட் கூட பண்ணலாம். ஆனா சுசுகா கூட இப்பதான் விளையாட முடியும். அப்படி போடு, நீ ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுக்கற. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தான் எனக்கு எப்போ தேவை. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ இதுகிட்ட அட்வைஸ் கேளு நோபிட்டா. ஓகே, நீ சொன்ன மாதிரி ரைட் சைடுலயே பாரு. ஆனா இடது கால் வச்சு ஆரம்பிக்கவா இல்ல வலது கால் வச்சு ஆரம்பிக்கவா? நீ உன்னோட இடது கால் மூலமா ஆரம்பி, இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை வரும். edmeverydaymedia.com. மாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நான் சொல்றபடியே நீ நடந்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உன்னை நம்பி தான் போயிருக்கேன். இப்போ இந்த லெஃப்ட் பக்கமா போ, அதான் உனக்கு நல்லது. அது ரொம்ப தப்பு. ரைட் சைடுல போறது தான் ஷார்ட் கட். நீ லெஃப்ட்ல போறது தான் நல்லது, அதான் உனக்கு நல்லது. சொல்றத கேளு. உனக்கு இத பத்திலாம் தெரியாது. உன்னை விட இந்த ஏரியா பத்தி எனக்கு தான் நிறைய. ஏல நோபிட்டா, இன்னைக்கு நீ எங்க கூட பேஸ்பால் விளையாட வரலாம்ல? ஆனா எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னதே மரியாதையை கூப்பிட்டா உனக்கு வர தெரியாதா நோபிட்டா? வர முடியுமா முடியாதா? நான் என்ன பண்றது? இதுக்கு தான் நான் லெஃப்ட்ல திரும்ப சொன்ன, கேட்டியா? வந்தாச்சு. இனி என்ன பண்றதுன்னு சொல்லுப்பா. வேற வழியே இல்ல, அவன் கூட நீ போய் தான் ஆகணும். போ. ஆனா நான் சுசுகாவை பார்க்க மட்டும் தான் சொல்லியிருந்தேனே. என்னால அங்க புலம்பிக்கிட்டு இருக்க? வரவியா மாட்டியா? அதை சொல்லு முதல்ல. வர ஏய் நோபிட்டா, அது என்னது கையில எதையோ வச்சுக்கிட்டு இருக்க? இது வந்து என்னால எடுக்க முடியலங்கற. இந்த புடி பார்க்கலாம். ஓ, இது டால் ஷேப்ல இருக்கிற ஒரு கிளவ்வா? ஆமா, இது ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்கல்ல. யாரா உன்னை சீக்கிரமா போய் உன் பொசிஷன்ல நில்லு போ. போறேன். ஆரம்பிக்கலாம் ஜியான். பின்னாடி போ. போதும், இப்ப 3 ஸ்டெப் பின்னாடி போ. ரொம்ப போகாத, கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஓகே, கைய மேல தூக்கு. கையை தூக்கிட்டேன். ஏய் நோபிட்டா, சூப்பர் கேட்ச் நோபிட்டா. பின்னாடி போதும், இப்ப கைய தூக்கு. எல்லாம் லக்கு தப்பா. ஆமா, நீ நல்லா கேட்ச் பிடிச்சதுனால ஓபனிங் பேட்டரா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் போ. முதல் பால் அடிக்காத, அது ஒரு ஸ்பின் பால் நோபிட்டா. ஸ்ட்ரைக் 1. இப்ப அடுத்து வர பால் முழு பலத்தோட அடிச்ச உடனே ஓடு. ஆனா அப்படி பண்ணா எல்லாரும் என் மேல கோவப்படுவாங்கல. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, கேம் இப்பவே முடிய போகுது. edmeverydaymedia.com. அவன் சாதிச்சிட்டான்ல. ஏய் நோபிட்டா, அங்க எங்க போடுற? நீ இந்த பக்கம் தான் போடணும். என்னல பண்ணிட்டு இருக்க நோபிட்டா? அச்சச்சோ, கிளப்பி விட்டுட்டாங்களே. தொடர்ந்ததே அச்சச்சோ. நான் தான் உன்கிட்ட சொன்ன மாதிரி கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ ஜாலியா சுசுகா வீட்டுக்கு போலாம்.
ஐயோ ஹே மறுபடியும் நான் ஜெயிச்சிட்டேன் நோபிட்டா, பாத்தியா? பரவாயில்ல இந்த டீ சாப்பிடு. 2 ஸ்பூன் சுகர் போதும், அதான் உனக்கு நல்லது, இல்லனா ஆபத்து. அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. நல்லா இருந்ததுப்பா. இப்படி நீ மூக்கணும்னா அவளுக்கு அது பிடிக்காது நோபிட்டா. தேவையில்லாம பேசாது. இத குடிச்ச உடனே வீட்டுக்கு கிளம்பி போ. போன உடனே நீ படிக்கணும், இல்லனா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவ. அதுக்குள்ளேயுமா டைம் ஆயிடுச்சு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க நோபிட்டா? என்ன விஷயம்? இல்ல, நான் யார்கிட்டயும் பேசல. கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயே ஆகணுமா? நான் இத உன் நன்மைக்காக தான் சொல்றேன் நோபிட்டா. போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். போ. அம்மா, நோபிட்டா வீட்டுக்கு போறாங்கறேம்மா. ஆனா நோபிட்டா, நீ டின்னர் வரைக்கும் இருந்துட்டு போய் உனக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேன்ப்பா. அது வந்து எது கவனிச்சு நான் இப்ப என்ன பண்றது? ரொம்ப சுலபம். அவங்கள பார்த்து ஒழுங்கா காட்ட துரத்தி விட்டுருவாங்க. அப்படியே தெரியுதுனே. நோபிட்டா, இங்க இருந்து போ. சரி சுசுகே. நீ ஏன் என்ன அந்த மாதிரி பண்ண சொன்ன? சுசுகே என் மேல எவ்வளவு கோவப்பட்டான்னு தெரியுமா? ஆனா அப்படி செஞ்சதுனால தான் வீட்டுக்கு வர முடியுது. இது என்ன புது கதை? அதை விட்டு தள்ளு. இப்ப நீ ரைட் சைடுலயே நடக்கணும். ரைட் சைடு. வாயை மூடு. வர வர உனக்கு எதுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கறதே தெரியுமா? அம்மே அம்மே அம்மே. ஷூல இப்படி அழுக்காயிடுச்சு. பார்த்தல, நான் சொல்றத கேக்கலனா இப்படி தான் ஆகும். வாயை மூட போறியா இல்லையா? இனிமேல நீ எனக்கு வேண்டாம். கடிச்சிருச்சு. எதுக்கு என்ன கடிக்கிற? என்ன விட்டு போயிடு. நீ என்ன வெளியே எடுக்க முடியாது. எனது நானே எடுக்க முடியாதா? அந்த டோரேமான் வேணும்னே தான் இப்படி சதி பண்ணிருக்கோம். EDM, everydaymedia.com. என்னாச்சு டோரேமான் உனக்கு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லு. காலையில நல்லா தான் இருந்த, ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆயிடுச்சுப்பா. இப்ப அதுதான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனையே. என்னது ஸ்க்ரூவ்? இது மட்டும் இப்படியே போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லனா அது ஏன் டோரேமானோட வாழ்க்கையே முடிச்சிருமா? நடந்து போச்சு. அந்த ஸ்க்ரூவை எங்க போட்டுன்னு நீ சொல்லு. நீ வர சொன்ன இடத்துக்கு வந்த போதான் நான் பெரிய தும்பலாம் தும்பினேன். அப்பதான் அந்த ஸ்க்ரூ எங்கேயாவது வெளியில போயிருக்கும். அந்த ஸ்க்ரூ மட்டும் கிடைக்கலனா என் கதை முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம். இப்பவே நடக்க முடியல. கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிட்டு வர மாதிரியே இருக்கே. ஓகே, நீ இங்கே கவலைப்படாம ஏறு டோரேமான். நான் போய் நிச்சயமா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். அதை விட்டு தள்ளு. ஹோம்வொர்க் பண்ணு. அதான் முக்கியம். ஹோம்வொர்க் பண்ணு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. ஹோம்வொர்க்கை விட எனக்கு டோரேமான் தான் ரொம்ப முக்கியம். நான் இத உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஹோம்வொர்க் முடி. ஹோம்வொர்க் முடி. ஹோம்வொர்க் முடி. உன் எம்ச தாங்க முடியலையே. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டோரேமான் நீ இங்கே காத்துட்டு இரு. சொன்ன கேளு, போகாத. இதனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும். நீ சொல்றேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு. நான் டோரேமானை காப்பாத்தணும். இன்னைக்கு கேமையா கெடுக்கிற, உன்னை ஒடுக்கிற, அதுக்கப்புறம் தெரியும்ல விளைவு என்னன்னு. கொஞ்சம் இரு. நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரூ தடிக்கிறேன். எங்க 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 அது? எனக்கு அப்போல இருந்தே இந்த டால் மேல டவுட்டா இருக்குல்ல நோபிட்டா. இத கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்? நான் உனக்கு உண்மையிலேயே ரொம்ப உதவி பண்ணுவேன் குண்டு பையா. என்னதே, நீ எனக்கு ரொம்ப உதவியா இருப்பியா? அப்படி போடு. சரி, வந்து எனக்கு ஏதாவது உதவி செய். வாலே வாலே வாலே. துன்பத்திலேயும் ஒரு இன்பம் பா. ஸ்க்ரூ எங்க? EDM, everydaymedia.com. டோரேமான்! 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 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஸ்க்ரூவை கண்டுபிடிச்சிட்டேன். கொண்டு வந்துட்டியா நோபிட்டா? உனக்கு ரொம்ப நன்றி நோபிட்டா. இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. இது அவ்வளவு பெரிய உதவி. நீதான் என்னோட உண்மையான உயிர் நண்பன். என்ன அழ வைக்காத. நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப சகஜம். நன்றி சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. ஓ நண்பா நோபிட்டா. நாம அத அவன் கிட்ட இருந்து எடுத்துறது தான் நல்லது. நான் சொல்றது கேளு. உன் நன்மைக்காக தான் சொல்றேன். இது ரொம்ப இம்சை பண்ணுது. என்னால தாங்க முடியலையல. நீ உடனடியா திரும்பி போகணும். போ. என்னால முடியல. ஏய் நோபிட்டா, டோரேமான்,
இந்த தொணன்னு பேசுற பொம்மை கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கல்ல. டோரேமான், நோபிட்டா நில்லுங்க. உதவி பண்ணனா மண்டையிலேயே கொட்டுவேன்னு சொல்லிட்டேன். யாராவது பேசுற சத்தம் உனக்கு கேக்குதா? இல்லையே, என் காதுல எதுவும் விழலையே. அப்ப சரி, நாம எதையும் கண்டுக்க வேணாம், நாம போய்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்றது சரிதான், நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது. வாழ்க்கை முழுக்க உன் கூட தான் இருக்க போறேன். எனது வாழ்க்கை பூரா இந்த இம்சை கூடவே நான் இருக்கணுமா? அச்சச்சோ, எனக்கு இது பெரிய தண்டனை. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. டோரேமான், நோபிட்டா, கெஞ்சி கேக்குறோம்ல, காப்பாத்து ப்ளீஸ், காப்பாத்து. தாங்க முடியல, காப்பாத்துல, காப்பாத்து. www.edmeverydaymedia.youtube.com